வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 22:1. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையுடைய முக்கிய புள்ளி விவரங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தமாக 57,566 பள்ளிகள் இருக்குது. மாணவர்கள் 1,24,02,872 பேர் இருக்காங்க. ஆசிரியர்கள் 5,69,909 பேர் இருக்காங்க. இதில் மாணவர் ஆசிரியர் விகிதம் இது 22:1 அந்த விகிதத்தில் இருக்குது. அதாவது 22 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். தேசிய சராசரி வந்து 24:1 இருக்குது. 24 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு பள்ளிக்கு நம்ம தமிழ்நாட்டில் 215 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் 10 ஆசிரியர்கள் இருக்காங்க. இது ஆவரேஜாக. இது தேசிய அளவில் ஒரு பள்ளிக்கு சராசரியாக வெறும் 169 மாணவர்கள் தான் இருக்காங்க. அப்புறம் மாணவருடைய சேர்க்கை விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது பார்த்திங்கன்னா தொடக்கநிலை பள்ளிகளில் 92.2% இருக்குது. நடுநிலை பள்ளியில் 95.2% இருக்குது. இடைநிலை பள்ளிகளில் 97.4% இருக்குது. மேல்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 85.1% இருக்குது. இது வந்து எவ்வளோ பேர் பள்ளிகளில் சேர்றாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் பள்ளியில் இடைநிற்றல், பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்கல்ல, அதுதான். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் 0% பதிவாயிருக்கு. இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் 6.2% இருக்குது. இது தேசிய சராசரியான 9.5% விட குறைவு. ஏன்னா தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 9.5% மாணவர்கள் இந்த ஹை ஸ்கூலில் பாதியிலேயே போயிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 6.2% தான் அந்த மாதிரி போகிறாங்க. ஓகே, அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட மியூஸ் ஏஐ எந்த நிறுவனத்தின் படைப்பு? இதற்கான ஆன்சர் மெட்டா. மெட்டா அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கீழே தான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. இவங்க வந்து மியூஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புதிய ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, புகைப்படங்களை உருவாக்குறதுக்கான ஒரு வசதி. இப்போ இந்திய அரசு அதை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய தொழில்நுட்ப விதிகளுக்கு அது பொருந்துதா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, உலகின் வாரம் ஒரு முறை செலுத்தும் இன்சுலின் எது? இதற்கான ஆன்சர் அக்லி. இது பார்த்திங்கன்னா நோவோ நார்டிஸ்க் அப்படிங்கிற டென்மார்க்கை சேர்ந்த நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. அவிக்லி அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். இது உலகத்துடைய முதல் பேசல் இன்சுலின் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு முறை அதை செலுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் அது நம்ம உடம்புலையே இருந்து அது செயல்புரியும் அப்படிங்கிறது தான். இதை இப்போ இந்தியாவில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ளெக்ஸ் டச் பென் வடிவில் உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் டச் பென் அப்படிங்கிறது. இது பொதுவாகவே இன்சுலின் ஊசி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பென் வடிவில் நம்ம வந்து உடம்பில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் ஊசியை விட இதில் வலி குறைவாகவே இருக்குது. இந்தியாவில் இதன் விலை எந்த மாதிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 700 யூனிட்டுகள் கொண்ட ஒரு பேக் வந்து 2,212 ரூபாய் அந்த மாதிரி விலையில் கொடுக்குறாங்க. இது டைப் 1 மற்றும் டைப் 2 நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட பெரியவங்களுக்கு பயன்படும். அடுத்தது, தற்போது எங்கு ரூபாய் 15,037 கோடியில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருநெல்வேலி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலியில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை அமைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை உருவாக்குற நிறுவனம் விக்ரம் சோலார் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான். திருநெல்வேலியில் சிப்காட் கங்கை கொண்டான் தொழில் பூங்கா இருக்குல்ல, அங்கே தான் வந்து அமைக்கிறாங்க. இதற்காக முதல்வர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, மத்திய சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜு ரஞ்சன் சிங். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா லாலன் சிங் அப்படிங்கிறது தான்.
இப்போது மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்துடைய 46வது கூட்டம் நடைபெற்றது. தேசிய வனவிலங்கு வாரிய நிலைக்குழுவுடைய 91வது கூட்டம் அதுவும் நடைபெற்றது. அப்புறம் 29வது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய கூட்டம் இதுவும் நடைபெற்றது. இது எல்லாமே எங்கே நடைபெற்றது அப்படின்னா கோவையில், அதாவது கோயம்புத்தூரில் மாநில வன பணிக்கான மத்திய அகாடமியில் தான் நடைபெற்றது. இதில் இவரும் வந்து கலந்து கொண்டார். அதில் அவர் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மற்றும் வன குள்ளம்பன்றி இதை பாதுகாக்கிறதுல நம்ம தீவிரம் செலுத்துகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் காண்டாமிருகங்கள் வாழ்கிற மாநிலங்களில் அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் இதற்கான நிதியுதவியை வழங்குகிற அமைப்பு கேம்பா அப்படிங்கிறது. அது என்னென்னா தேசிய காடு வளர்ப்பு நிதி மேலாண்மை மற்றும் திட்டமிடல் ஆணையம் அப்படிங்கிறது தான். அப்புறம் வன குள்ளம்பன்றியை பாதுகாக்கிறதுக்கு அதை மிக முக்கிய விலங்குகள் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நாடு இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. நம்ம பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கே ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஆண்டனி அல்பனீசியை பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு யுரேனியம் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. அடுத்தது, உலகளாவிய வாழ்வாதார குறியீடு 2026 டெல்லி பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 120. உலக அளவில் வாழ்கிறதுக்கு சிறந்த நகரங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது தான். இது எந்தெந்த பட்டியலில் இது வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த நகரத்தில் கல்வி எந்த மாதிரி இருக்குது, உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது, சுகாதாரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சில காரணிகளை வைத்து கேட்டகரை பண்ணியிருக்காங்க. இதில் முதலிடம் பெற்றது டென்மார்க் நாட்டுடைய தலைநகரான கோப்பன்ஹேகன் அப்படிங்கிறது. மும்பை 121வது இடத்துல இருக்குது. சென்னை வந்து 123வது இடத்துல இருக்குது. மொத்தமாக 173 நாடுகளை ஆய்வு பண்ணி இந்த ரிப்போர்ட்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, முதலமைச்சரின் ஆசிரியர்களுக்கு பணமில்லா மருத்துவ திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய மந்திரி சிக்ஷக் கேஷ்லெஸ் சிகிச்சா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இப்போது ஆசிரியர் இல்லாமல் பள்ளிகளில் பணிபுரிவாங்கல்ல அவங்களுக்கு பணமில்லாத மருத்துவ சிகிச்சை வழங்குகிற ஒரு திட்டம் தான். இதில் ஒரு குடும்பத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் எந்த ஒரு காசும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை அவங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரிகிற பணியாளர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பம் வந்து பயன்பெறலாம். கற்பிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் கற்பிக்காத பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பங்களும் இதன் மூலமாக பயன்பெறும். அடுத்தது, ரூபாய் 1.34 லட்சம் மதிப்பில் செயற்கைக்கோள் தொலைபேசி அறிமுகம் செய்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் பிஎஸ்என்எல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் நிறுவனம் ரூபாய் 1.34 லட்சம் மதிப்பில் ஒரு சேட்டலைட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோடைய விலை வந்து ரூபாய் 1.34 லட்சம். இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா நெட்வொர்க்குகள் கிடைக்காத மிக தொலைதூர மற்றும் சவாலான இடங்கள்லையும் இதோடைய சேவை கிடைக்கும். இந்த ஃபோன் மூலமாக வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ் சேவைகளை வந்து பெற முடியும். இதை நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா இராணுவத்தில் பயன்படுத்தலாம். ஏன்னா பார்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைதூர பகுதிகளில் இருக்கும்போது சிக்னல் கிடைக்காது, அப்போ இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சுரங்க தொழில், அங்கே கூட சிக்னல் கிடைக்காது, அங்கே இதை பயன்படுத்தலாம். அப்புறம் கடல்சார் செயல்பாடுகள், இப்போ நடுக்கடலில் நிற்கும்போது அங்கே டவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவில்லை, அதனால் அங்கே பயன்படுத்தலாம். அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை, இப்போ ஒரு புயலோ ஒரு சுனாமியோ வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் எல்லாமே கட் ஆகிடும்ல, அந்த டைமில் கூட இதை பயன்படுத்தலாம். அடுத்தது, 2027 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெனிவா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிவாவுடைய சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டு ஜூன் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் இது நடைபெறுது. 2023 இது பிரிட்டனுடைய பிளெட்ஸ்லி பார்க் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. அப்புறம் 2024 தென்கொரியாவுடைய தலைநகரான சியோலில் நடைபெற்றது. 2025 வந்து பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் நடைபெற்றது. 2026 அதாவது இந்த ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்றது, பிப்ரவரி மாதம் வந்து நடைபெற்றது. அடுத்த ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனிவா நகரில் நடைபெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 2028 ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்தது, மத்திய அரசு தற்போது எத்தனை வழித்தடங்களில் ஹைட்ரஜன் எரிபொருள் போக்குவரத்து திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் 10. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு இந்தியாவில் ஒரு 10 வழித்தடங்களில் ஹைட்ரஜன் எரிபொருள்னால் இயங்குகிற பேருந்துகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இதை தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் அப்படிங்கிற திட்டத்துக்களை தான் கொண்டு வராங்க. இந்த சேவையில் மொத்தமாக 37 ஹைட்ரஜன் எரிபொருள் வாகனங்கள் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இதற்காக 9 ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களும் அமைக்க போகிறாங்க. இதனால் ஹைட்ரஜன் எரிபொருள்னால் இயங்குகிற வாகனங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதன் மூலமாக சுற்றுச்சூழலில் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் இயங்க முடியும். அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய மீன் விவசாயிகள் தினம், இது ஜூலை 10ஆம் தேதி. மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் 2019 ஆண்டு உருவாகியிருந்தது. இந்தியாவில் மீன் உற்பத்தியில் முதலிடம் பெற்றது போன ஆண்டு நம்ம தமிழ்நாடு தான். 2025 ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் வந்து ராஜீவ் ரஞ்சன் சிங், நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல அவர் தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 22:1. அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட மியூஸ் ஏஐ எந்த நிறுவனத்தின் படைப்பு? இதற்கான ஆன்சர் மெட்டா. அடுத்தது, உலகின் முதல் வாரம் ஒரு முறை செலுத்தும் இன்சுலின் எது? இதற்கான ஆன்சர் அவிக்லி. அடுத்தது, தற்போது எங்கு ரூபாய் 15,037 கோடி மதிப்பில் மின்கல ஆற்றல் சேமிப்பு ஆலை அமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருநெல்வேலி. மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங். அடுத்தது, தற்போது எந்த நாடு இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்தது, உலகளாவிய வாழ்வாதார குறியீடு 2026 டெல்லி பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 120. அடுத்தது, முதலமைச்சரின் ஆசிரியர்களுக்கு பணமில்லா மருத்துவ திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, ரூபாய் 1.34 லட்சம் மதிப்பில் செயற்கைக்கோள் தொலைபேசி அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் BSNL. அடுத்தது, 2027 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் ஜெனீவா. அடுத்தது, மத்திய அரசு தற்போது எத்தனை வழித்தடங்களில் ஹைட்ரஜன் எரிபொருள் போக்குவரத்து திட்டத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் 10. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். எந்தெந்த வாயுக்கள் எந்தெந்த பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். CO2 இது பார்த்திங்கன்னா புவி வெப்பமயமாதல், இதற்கு மிகப்பெரிய பங்காற்றுது. இரண்டாவதாக NO, இது பார்த்திங்க அப்படின்னா அமில மழை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்தது லெட், அதாவது காரியம், இது பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள மாசு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அடுத்ததாக ஹைட்ரோ கார்பன், இது பார்த்திங்கன்னா ஒளிவேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்குது. நிறைய பேர் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ மால்நாடு, ஆப்ஷன் பி பெட்வா, ஆப்ஷன் சி தாசன், ஆப்ஷன் டி மைடான் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.